அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாழ்வியல் ஹரிஹரன். என்னோட யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நலமா அமைய மனமாற வந்து இப்போ கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 2025ஆம் ஆண்டு பல பேரோட வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே 2026 அன்று உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த நியூ இயர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நியூ இயரா கண்டிப்பா அமையும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா என்னோட 2025ஆம் ஆண்டு வந்து ரொம்ப கடினமாகவும் ரொம்ப பல கஷ்டங்களை கடந்து தான் நான் வந்து இந்த 2025 கடந்து முடிச்சேன். ஸோ இப்போ வந்து இந்த 2026 வந்து தொடங்கியிருக்கு. கண்டிப்பா இந்த ஆண்டு வந்து ஒரு சிறப்பாகவும் ஒரு வெற்றி மிகுந்த ஆண்டாகவும் என்னோட பல ஆண்டுகள் பயிற்சிக்கும் பல ஆண்டுகள் தோல்விகளுக்கும் ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் நம்ம முழுக்க முழுக்க நம்புறேன். இந்த சேனல் வந்து ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ரெகுலராக என்னால் வீடியோஸ் போட முடியல. இப்போதான் ஒரு 10 நாளாக தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நான் வேலை பார்த்துட்டு இருக்கனால அந்த வேலை பலுனால வேலை டைம் கிடைக்காதனால வேலை பார்க்கறதுனால எனக்கு இந்த வேலைக்கான டைம் வந்து ஒரு சில நேரத்தில் கிடைக்கல. அதனால சரியா வீடியோ போட முடியல. இனிமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுவேன். இந்த வாழ்வியல் கல்வி அப்படின்னு நான் எதுக்கு வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்கு இதுக்கு வாழ்வியல் கல்வி அப்படின்னு வச்சேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி பெரிய மனுஷியாகி பெரிய மனுஷனாகி அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலுக்கு போற வரைக்கும் இன்னைக்கு பெற்றோரோட அரவணைப்பும் கோட்பாடும் அந்த ஒரு பழக்க வழக்க முறையும் நம்ம வந்து இன்னைக்கு சொல்லி கொடுக்காம நிறைய இடத்துல வந்து கைவிட்டுறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஆலமரம் வந்து 1000 வருஷம் 2000 வருஷம் இல்லை 150 வருஷம் அப்படி பழமையான மரம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்போம். அந்த ஆலமரம் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா நிக்குது, எப்படி ஒரு பலமா இத்தனை வருஷங்கள் கடுமையான புயல், கடுமையான மழை, கடுமையான வெள்ளம் இது எல்லாமே நடந்தும் இந்த ஆலமரம் எப்படி ஸ்ட்ராங்கா நிக்குது அப்படின்னா, அதோட வேர்கள், அந்த வேர்கள் தான் அந்த ஆலமரத்தை இழுத்து பிடிச்சி வைக்குது. அதே மாதிரிதான் நம்ம குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, அதோட ஆலமரத்தோட வேர் என்ன அப்படின்னா நரம்பு மண்டலம் தான். ஸோ ஒரு குழந்தையோட ஒரு வளர்ச்சி நரம்பு மண்டலத்திலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த குழந்தைக்கு இது KFC, பர்கரு, பீஸா, குக்கீஸு, அந்த மாதிரி ஸ்நாக்ஸு, லேஸு, அந்த மாதிரி அந்த வேர்களை அரிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு விஷத்தை நம்ம வந்து குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க, 3 வயசு குழந்தைங்க, ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த குழந்தை ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கல்லூரி பருவம் போற வரைக்கும் நம்ம கொடுக்குற அனைத்துமே விஷம் தான். தாய்ப்பால்ல இருந்து இன்னைக்கு விஷமா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம உடம்பே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாய்சனா தான் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே பாய்சன் தான். நீங்க மோஸ்ட்லி 80% வந்து ஸ்லோ பாய்சன் தான். நம்ம உடம்பு வந்து அரிச்சு எடுக்கிற பாய்சன் தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம், பாய்சன் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கும் அந்த விஷயத்த என்ன பண்றோம், பழக்க முறையில நம்மளோட பழக்க முறையில அவங்களோட ஒரு வாழ்வியல் ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளோட சுயநலத்துக்காகவும் நம்மளோட அறியாமைனாலும் நம்மளோட இயலாமைனாலையும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அவங்களுக்கு அந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்காம, அந்த புரிதல் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களோட வாழ்வியலை ஒட்டுமொத்தமா நம்ம சமூகத்துக்கு எதிராகவும் நம்மளோட தமிழ் பாரம்பரியத்துக்கு எதிராகவும் நம்ம மாத்தி அவங்களோட உடம்பு கட்டமைப்பை டோட்டலா வந்து நம்ம மாற்றி அமைச்சு வச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஜுரம் அடிச்சாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போனாதான் அந்த ஜுரத்துக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு, அந்த ஜுரத்துக்கான வந்து சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிற காலகட்டத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணாங்க, ஸோ வந்து ஒரு ஜுரமோ இல்லை ஒரு சளியோ இல்லை ஒரு காய்ச்சலோ எது வந்தாலும் சரி, ஒரு இயற்கை மருத்துவத்தை முறையா அவங்க வீட்டுல என்ன பொருட்கள் இருக்குமோ அந்த பொருட்களை வச்சு மருந்து தயாரிச்சு அதை ஒரு கஷாயமாவோ இல்லை ஒரு 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 உருண்டல், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பத்திய உருண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பத்திய உருண்டை அந்த மாதிரிலாம் வந்து அந்த காலத்துல எடுத்தாங்க. ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு ஆயுர்வேதிக் கடைகள் இருந்தாலும், ஆயுர்வேதிக் ஆர்கானிக் பொருட்கள் இருந்தாலும் அதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்றது கிடையாது. அது ரேட் 500 இருக்கு, 600 இருக்கு, 100 இருக்கு, 50 இருக்கு. அது ரேட்டை விடுங்க. ஆனா இன்னைக்கு அதே காசை கொண்டே ஐஸ்கிரீம்லையும் குக்கீஸ்லையும் ஸ்நாக்ஸ்லையும் நம்ம கொட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு மாற்றி அமைக்கணும். இது பெத்தவங்கள்ட்ட போய் எக்ஸ்ப்ளோசிவ் பண்றதோட, பெத்தவங்கள்ட்ட போய் புரிய வைக்கிறதோட, இதோட ஆணி வேறு யாரு, குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள்கிட்ட டைரக்டா போயிட்டு ஒரு வாழ்வியல் கல்வியை கொடுக்கணும். ஸோ இது ஒரு பயிற்சி பற்றையா மாத்தணும். இந்த வாழ்வியல் கல்வின்றது ஒரு யூடியூப் வலைத்தளம் மட்டும் இல்லாம டைரக்டா போயிட்டு ஸ்கூல்ஸ்ல ப்ரொமோட் பண்ணணும். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரொம்ப அடித்தள மக்கள் படிக்கிற ஸ்கூல்ல அவங்களுக்கு போய் ஒரு வாழ்வியல்ல என்ன, ஒரு இயற்கைனா என்ன, ஒரு நீரோட அத்தியாவசியம் என்ன, ஒரு உணவோட அத்தியாவசியம் என்ன, ஒரு உடம்பு உணவு எப்படி ஏத்துக்குது, எந்த உணவு சாப்பிட்டா எந்த உணவுக்கு நம்ம
நம்மளோட உடம்பு எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு பயிற்சி வகுப்புகள் தான் நம்ம எதிர்வரும் காலங்களில் கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயா நம்மாழ்வார் ஐயா வந்து ஒரு வானகம்னு ஒரு குடில் அமைச்சாரு. அதே போல எங்களால ஒரு இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்னோட மண்ணுல நான் இருக்க போற மண்ணுல என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு குடில் வாழ்வியல் குடில் அமைச்சு அதை ஒரு பயிற்சி பட்டறையா மாத்தணும் அப்படின்றதான் என்னோட ஒரு முழு இலக்கா இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்களோட கொள்கை என்ன, இந்த வாழ்வியல் கல்வியோட கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னா, மாணவர்களோட அவங்களோட உடல் கட்டமைப்பை சரியாக கொடுக்கணும். 2வது அறிவு கட்டமைப்பை சரியாக கொடுக்கணும். 3வது ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இதை வந்து சொல்லி கொடுக்கணும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள செல்ஃபா சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நாலேஜை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தோட ஒரு புரிதலையும், அது எதுக்கு தேவை, அது விவசாயம் இப்போ ஏன் பண்ணணும், விவசாயிகளை ஏன் வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்ற விஷயத்த குழந்தைங்களுக்கு கொண்டே சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து தான் நாங்கள் பயணிக்கிறதா இருக்கோம். இப்போதைக்கு இது வந்து யூடியூப் சேனலாக இருக்குது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு அறக்கட்டளையாக மாற்றி பல நபர்கள் கண்டிப்பாக வந்து இணைவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அவங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது கண்டிப்பாக எனக்கான ஒரு என்னோட எண்ண மாற்றம் கண்டிப்பாக இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நியூ இயரை நான் வந்து தொடங்குறேன். ஸோ உங்களோட முழு சப்போர்ட்டும் முழு ஒத்துழைப்பும் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா நானும் வந்து விவசாயத்தை பற்றி பெருசாக படிச்சுட்டோ இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டோ விவசாய கல்லூரியில் போயிட்டு படிச்சுட்டோ நான் வரலை. ஸோ உங்களை மாதிரி நானும் ஒரு ஜஸ்ட் ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்து அந்த வேலையை பறி போய் அந்த வேலையை எனக்கு பிடிக்காம நிறைய சூழல்கள் இந்த வேலையை மாற சுச்சுவேஷன் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் கடந்து ஏதோ ஒரு விஷயத்த யூடியூப் மூலயமா நிறைய விஷயம் பார்க்கும்போது உணவோட ஒரு பற்றாக்குறை இன்னைக்கு எப்படி இருக்கு, நீரோட பற்றாக்குறை எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளேயே அந்த இயற்கை மேல ஒரு அதீத காதல் வர ஆரம்பிச்சுது. அதனால சரி இந்த வழியில நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அறிவும் என்னோட மனதும் என்னை வந்து எப்படி சொல்லணும்னா வழிநடத்தி கொண்டு போணுச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு என்னோட விஷயத்த நான் இப்படி கொண்டு போறேன். இது மாதிரி ஒவ்வொரு இளைஞரும் யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சமூக மாற்றத்தையும் ஒரு சமூக கோட்பாடை சரியான விதத்துல பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு புரிதலோட இந்த வருஷத்தை நாங்க தொடங்குறோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு நான் இப்ப பேசுன விஷயங்கள் சரின்னு பட்டா சரின்னு சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சுதான் நான் வந்து எப்படி பயணிக்கணும், நான் தவறு பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் எடுத்த முடிவுகள் சரியா தப்பா, இது எல்லாமே நீங்க சொல்ல போற கமெண்ட்ல தான் இருக்கு. கண்டிப்பா நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றம் நான் வைக்க போறது கிடையாது. ஸோ எடுத்த முடிவு என்னைக்குமே நான் சரியா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு இதுதான் தேவை. ஏன்னா இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் சொல்றோம். ஆனா அந்த ஜென்சி கிட்ஸ் எந்த மாதிரிலாம் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம சோசியல் மீடியால யூடியூப்ஸ்ல கட்சி மீட்டிங்ல நிறைய விஷயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள இன்னைக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 6வது படிக்கிற மாணவர்கள்லேருந்து 8வது படிக்கிற மாணவர்கள். எதுக்கு இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவங்க மதில் மேல் பூனை மாதிரி இப்படி சாயலாமா அப்படி சாயலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் சாயறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்க சரியான கோட்பாட்டில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் அவங்களை கையில் எடுத்து, என்னோட இலக்கு என்னன்னா ஒரு 100 பேரை 10 வருஷம் அவங்கள கையில் எடுத்து அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் என்ன கற்றுக் கொடுக்க கூடாது, இதெல்லாம் சர்வே பண்ணி அவங்களுக்கு ஒரு அனலிட்டிக் ஸ்டேட்டஸை நம்ம கொடுக்கும்போது அந்த 10 வருஷம் முடிவில் கண்டிப்பாக அவங்க ஒரு சரியான ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு அவங்க வெளில வருவாங்க. அந்த 100 பேரை நம்ம சரியாக பயன்படுத்தி உருவாக்கும் போது அந்த உருவாக்குன பிறகு அந்த 10 வருடம் கழித்து அவங்க ஒரு 100 பேரை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட அறிவியலை மற்றவங்கள்ட்ட அவங்களோட அறிவையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் அவங்களோட பண்பாடையும் அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அந்த விஷயத்த அனைத்தையுமே மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கும்போது அந்த 100 1000-ஆ மாறும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 10,000-ஆ மாறும், 10,000-க்கு அப்புறம் லட்சமா மாறும். இப்படிதான் நம்மளோட சர்வே இருக்கு. ஏன்னா வந்து ஒரு நபரால இது மாற்ற முடியாது. ஸோ இது ஒரு பெரிய சர்க்கிள், பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படுது. கண்டிப்பா இதனால கொண்டு போக முடியும்னு ஒரு முழு மனதோட நம்பிதான் நான் இறங்கியிருக்கேன். இந்த வருஷம் அதுக்கான தொடக்கத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வர ஏப்ரல் மாதம் இது அறக்கட்டளையாக மாற்றுறதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அறக்கட்டளை சார்பாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்வியல் கல்வி மூலமாக நாங்கள் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதனால உங்களோட முழு ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுது. இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு என்ன தேவை அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. நாங்க பண்ற விஷயங்கள் சரியா தப்பான்றது யார் சொல்லி தெரியும்னா, நாங்க என்ன பண்றோன்றத பார்த்துட்டு இருக்க
உங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், அது சரியா தப்பா, அதை எப்படி வழிநடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோவில் மட்டும் சொல்லலை, எல்லா வீடியோஸ்லையும் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்லையும் நாங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டிலையும் நாங்கள் பண்ணுறது சரியா தப்பான்றது எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லும் போது தான் எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போது தான் அதை இன்னும் பெஸ்ட்டாகவும் இன்னும் பெட்டராகவும் எங்களால் கொண்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் சரியா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, சரியா பிடிச்சதுன்னா, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்றதை விட, அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க பண்ற விஷயங்கள் நல்லா இருக்குன்னு நான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.